السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين. சதகல்லாஹுல் அலியில் ஆதீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஆரோக்கியம் பெறுவதற்கு அந்த மனிதனுடைய உணவு மற்றும் குடிபானங்கள் இவைகள் எவ்வாறு அமையப்பெற வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தையும், அந்த அளவினை சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு மனிதன் உண்டு மகிழ்ந்தால் வளமான வாழ்வு கிடைக்கும். அந்த அளவினை கடந்து செல்கின்ற பொழுது சில பாதிப்புகள் ஏற்படும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தாலா ரத்தின சுருக்கமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஒலா துஸ்ரிஃபு, அளவை கடக்காதீர்கள், வீண்விரையும் செய்யாதீர்கள், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், ஏனென்றால் அல்லாஹ் அளவு கடந்து வீண்விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை என்பதாக, நேசிக்க மாட்டான் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, பொதுவாக நோய்கள் இந்த காலத்தில் மிகவும் பெருகி வருவதை நாம் என்ன செய்கிறோம், அன்றாட நம்ம பார்க்குறோம். பணம் படைத்தவர்கள் மட்டுமின்றி ஏழைகளின் கதவுகளையும் நோய் தட்டக்கூடியதாக இருக்கின்றது. முதியவர்களை தாக்குவதை போன்றே அந்த நோய் குழந்தைகளையும் தாக்கக்கூடிய ஒரு நிலைகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சுருங்க சொல்லப்போனால் தற்காலத்தில் அதை விட்டும் தப்பிய மனிதர்கள் எவரும் இல்லை என்றே என்ன செய்யலாம், சொல்லலாம். ஏன்னா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணங்கள் என்ன, இவைகள் நம்மை தாக்காமல் காக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தற்காலத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் எழுகின்றது. இந்த கேள்விகளுக்கு மேற்காணக்கூடிய திருமறை வசனமே ஒரு அருமையான பதிலை தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, சராசரியாக ஒரு மனிதன் பிறக்கும்போது நோயின்றி ஆரோக்கியமாகத்தான் என்ன செய்கிறான், பிறக்கிறான். அவனுடைய உடல்ல புகும் பொருட்களினாலேயே என்ன செய்யப்படுகின்றது, நோய்கள் அவனை தொற்றுக்கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யாகத்தான் உணவிற்கும் ஆரோக்கியத்திற்கும் பெரும் தொடர்பு இருப்பதை நாம் என்ன செய்யலாம், கண்டுகொள்ளலாம். அதனால தான் உண்ணுவதையும் பருகுவதையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் பெருவாரியான நோய்களை நம்ம என்ன செய்யலாம், விட்டு நாம் என்ன செய்யலாம், பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த திருமறை வசனம் நமக்கு என்ன செய்கின்றது, அழகான முறையில் உபதேசிக்கக்கூடியதாகவும். இந்த திருமறை வசனத்துக்கு அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு விளக்கம் சொல்லுவாங்க. மனிதன் நிரப்பக்கூடிய பாத்திரங்களில் வயிற்றை விட கெடுதியானது எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, முதுகெலும்பை நிறுத்த சில கவள உணவே மனிதனுக்கு போதுமானது. முதுகெலும்பை நிமித்துறதுக்கு சில கவள உணவுகளை போதுமானது. அதனால வயிற்றில் 1/3 பாகம் உணவாகவும் மற்றொரு பாகம் தண்ணீராகவும் நிரப்பப்பட்டு எஞ்சிய ஒரு பாகம் காலியாக விடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக உணவு தண்ணீர் அனைத்தும் நிரப்பப்பட்ட நிலைமையில் இருந்தால் அதனுடைய சுழற்சி சரியான முறையில் கிடைக்காம நோய் நொடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனால தான் ஒரு பகுதியை காலியாக விட்டு அந்த உணவையும் நீரையும் சுழற்றக்கூடிய வகையில் தன்னுடைய வயிற்றை அந்த மனிதர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ஆரோக்கியம் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. மாமன்னர் ஹாரூன் ரஷீத்
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சபையில் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மருத்துவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் அலி இப்னுல் வாக்கிதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் இடத்துல இவ்வாறு ஒரு விளக்கத்தை கேட்டார். உங்கள் வேதத்தில் மருத்துவத்தை பற்றி ஏதும் கூறப்பட்டுள்ளதா அப்படிங்கிற மாதிரி கிண்டலா என்ன செஞ்சார் கேட்டார். வெறும் ஆன்மீகம் அது இதுன்னு சொல்லி சொல்றாங்க, மருத்துவங்கிற ஒரு இது இல்லையே அப்படிங்கிற மாதிரி கிண்டலா என்ன செஞ்சாரு, அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அந்த மருத்துவர் கேட்டார். அதை கேட்ட பெரியார், ஆம், எங்கள் திருக்குர்ஆனில் அரை வரியில் உண்ணுங்கள் பருகுங்கள், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், அளவை கடக்காதீர்கள் அப்படிங்கிற திருமறை வசனமும் எங்களது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியான இவ்வாறு கூறப்பட்ட ஒரு செய்தி, இறப்பை இருக்கின்றது சரீரத்தின் தடாகமாகும், சரீரத்தினுடைய ஒரு தடாகமாகும். சரீரத்தில் உள்ள நரம்புகள் குழாய்களாக அங்கே சங்கமமாகின்றது. இறப்பை சமமாக இருந்தால் நரம்புகள் சுகத்தை சரீரம் அனைத்திற்கும் கொண்டு செல்கிறக்கூடியதாக இருக்கின்றது. இறப்பை சுகவீனப்பட்டு விட்டால் நரம்புகள் சுகவீனத்தை என்ன செய்கின்றது, சரீரம் அனைத்திற்கும் கொண்டு செல்கின்றது என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இறப்பை தான் நோயின் தாய், எனவே சரீரத்திற்கு தக்க உணவை தாருங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த கருத்தை அலி இப்னுல் வாக்கிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூற, அந்த மருத்துவர், அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த மருத்துவர் செவியுற்றுவிட்டு வாய் அடைத்து போய்விட்டார். அதுக்கு பிறகு சொன்னாரு, உங்களின் திருவேதத்தில் இப்படியெல்லாம் கூறப்பட்டுள்ளதா அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படக்கூடிய ஜாலினோஸ் கண்டுபிடித்த கருத்தையே உங்களுடைய திருமறை, உங்களுடைய நபியினுடைய அந்த சொல் மிஞ்சிவிட்டதே. மருத்துவ சித்தாந்தத்தின் அடிப்படையை விளக்கக்கூடிய உங்கள் வேதம்தான் உண்மையான வேதம் என்று அந்த மருத்துவர் வியந்து, அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டதை மேற்கூறப்பட்ட கருத்தை அதுக்கு காரணம் என வரலாறு காட்டக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களே. ஆக இந்த உலகத்தையே வியக்கக்கூடிய அளவிற்கு அல் குர்ஆன் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை பலவாறாக குறிப்பிட்டு காட்டி, அந்த மனிதன் அந்த வரம்பை பின்பற்றுகின்ற பொழுது அவனுக்கு எல்லா விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கின்றன. வரம்பு மீறுகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு எல்லா பிரச்சனைகளும் தொற்று விடுகின்றன. அப்படிங்கிறத தான் இந்த திருமறை வசனமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை தந்து அளவோடு உண்டு வளமோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதத்திலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி